अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुह। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वल आक़िबतु लिल मुत्तक़ीन वस्सलातु वस्सलामु अला सय्यिदिल मुरसलीन। अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तबारक व तआला फ़ी कलामिहिल क़दीम वल फ़ुरक़ानिल हमीद। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम। वमिन आयातिही अन खलक़ लकुम मिन अनफुसिकुम अज़वाजन लितस्कुनु इलैहा। सदक़ल्लाहुल अज़ीम। वक़ाल नबीना रसूलुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम अन मुहम्मद इब्न सईद इब्न अबी वक़ास अन अबीही रज़ियल्लाहु अन्हु क़ाल क़ाल नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम अर्बअु मिनस सआदति अल मरअतु सालिहा वल मस्कनुल वासिअु वल जारुस सालिहु वल मरकबुल हनीउ। ரவாஹு முஸ்னதுல் ஜாமிஆ। அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அகில உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹு ரப்புல் ஆலமீனுக்கு அனைத்து புகழும் ஸலவாத்தும் சலாமும் நமது உயிரிலும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் உத்தம சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் உலமாக்கள் ஷுஹதாக்கள் சாலிஹீன்கள் அவுலியாக்கள் குறிப்பாக இந்த ஜமாதுல் ஆஹிர் மாதத்தினுடைய 3வது வார ஜும்ஆவிற்காக வேண்டி வந்து கொண்டிருக்கும் வரவிருக்கும் அனைத்து முஸ்லிமான மூமினான அல்லாஹ்வுடைய அடியார்கள் அனைவர்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக என்று துஆ செய்தவனாக இந்த வார ஜும்ஆவுடைய உரையாக 4 நற்பாக்கியங்கள் அல்லாஹ் நம்ம அனைவர்களுக்கு தருவானாக என்ற துஆவோடு தலைப்பும். மிக முக்கியமாக 4 நற்பாக்கியங்கள். அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா அவனுடைய அருட்கொடைகள் ஏராளம் ஏராளம். வைன் தஅது நிஅமத்துல்லாஹி லா துஹ்ஸூஹா. அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை நீங்கள் எண்ணி பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அவைகள் கணக்கில் வராது. உச்சந்தல முதல் உள்ளங்கால் வரைக்கும் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய அற்புதங்கள் எல்லாம் இருக்கின்றது. ஒவ்வொன்றாக நாம் பார்க்க வேண்டும் சொன்னால் நம்முடைய ஆயுள் முழுக்க பேசினாலும் சிந்தித்தாலும் முடிவடையாது. அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா அப்ப அருட்கொடைகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது ஹதரத் சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், 4 அருட்கொடைகள் 4 நியமத்துகளை யார் பெறுகின்றாரோ அவர் நற்பாக்கியசாலி. 4 அருட்கொடைகளை யார் பெற்றார்களோ அவர் நற்பாக்கியசாலியாக இருக்கின்றார். 1 அல் மர்அத்து சாலிஹா, நல்ல சாலிஹான நல்ல மனைவி. நல்ல மனைவி என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். உலக வாழ்க்கையிலே குழந்தை பருவம், வாலிப பருவம், அந்த வாலிப பருவத்தில் நாம் திருமணம் என்ற வரக்கூடிய அந்த வாழ்க்கை, நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய ஒரு நம்முடைய வாழ்க்கையினுடைய இறுதி வரைக்கும் நம்மோடு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வம் எது என்று சொன்னால் மனைவி என்ற ஒரு பொக்கிஷம். அந்த மனைவி என்ற பொக்கிஷத்தை எவ்வாறு தேடுவது என்பதெல்லாம் நாம் பயான்களிலே கேட்டிருக்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதருக்கு நல்ல மனைவி அமைந்து விட்டார் சொன்னால் அவர் நற்பாக்கியசாலி. இரண்டாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், வல் மஸ்கனுல் வாசிஅ, விசாலமான சிறந்த வீடு, ஒரு விசாலமான வீடு. மூன்றாவது வல் ஜாரு சாலிஹ், பக்கத்து வீட்டுக்கார் நல்லவர், நல்ல பக்கத்து வீட்டார், பக்கத்தில் இருக்கக்கூடியவர் நல்லவர். 4வது வல் மர்கபுல் ஹனி, பாதுகாப்பான வாகனம். ஜாமியு சஹீஹிலே அல் முஸ்னது ஜாமியிலே வந்திருக்கின்றது. இந்த 4ஐ பெற்றவர்கள் நற்பாக்கியசாலி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா கணவன் மனைவி
கணவன் தமிழிலே சொல்லுவார்கள் கண் பிளஸ் அவன். நம்மள தமிழ்ல படிச்சிருக்கோமோ இல்லையா? ஓரளவு நம்மளே பெரியவங்க எல்லாம் 8வது 10வது படிச்சிருக்கோம், 7வது 5வது வரைக்கும் படிச்சிருவோம். நமக்கெல்லாம் படிப்பினுடைய அந்த விஷயத்துல சொல்லும் பொழுது தமிழ்ல கணவன் என்பது கண் பிளஸ் அவன், ரெண்டு தனித்தனியாக இருந்தது ஒன்றாக ஆக்கி கணவன். கண் ஒரு ஆண்மகன் என்பவர் அவர் கண்ணாக இருக்கக்கூடியவர் ஒரு மனைவிக்கு. அதே போல மனைவிக்கு என்ன சொல்லப்படும்? மண் பிளஸ் அவி, மண் பிளஸ் அவி, இதுல இருந்து சேர்ந்து தான் மனைவி. இப்ப இந்த இரண்டுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலக மனிதர்கள் என்று சொல்லும் பொழுது ஒரு மனிதன் அவன் கணவனாக இருக்க வேண்டும், ஒரு பெண் மனைவியாக இருக்க வேண்டும். ஒரு ஆணுக்கு அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா இந்த மனைவி என்ற வார்த்தை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அருமறையான் திருமறையில கூறும் பொழுது அவனுடைய அத்தாட்சிகள் பல்வேறு அத்தாட்சிகள் இருக்கின்றன. ஆயாத்தி அவனுடைய அத்தாட்சிகள் இருக்கின்றது. அன்ன கலக்கலக்கும் உங்களை அவன் படைத்தான், மின் அஸ்வாஜிக்கும் மின் அன்புசி உங்களிருந்து படைத்திருக்கின்றான், அஸ்வாஜன் உங்களுடைய ஜோடிகளை. அல்லாஹ் சொல்லும் பொழுது நம்மை படைத்திருக்கின்ற நமக்காக வேண்டிய ஒரு ஜோடி இருக்கின்றார் அல்லவா, மனைவி. அந்த மனைவி நம்மிலிருந்து அல்லாஹ் படைத்திருக்கின்றேன் என்று சொல்லும் பொழுது லிதஸ்குனு இலைஹா, அந்த மனைவிடத்தில் நீங்க நிம்மதியா இருப்பதற்காக வேண்டி, வஜால பைனக்கும் மபத்தத்தும் வரஹமா உங்களுக்கு மத்தியில அன்பும் கிருபையும் இருப்பதற்காக வேண்டி அல்லாஹ் படைத்திருக்கின்ற இன்னஃபி தாலிகல் ஆயாத்தில் லிகௌம் யதஃபக்கரும், அறியக்கூடிய அந்த அத்தாட்சிகளை சிந்திக்கக்கூடிய கூட்டத்தார்களுக்கு ஒரு படிப்பினையாகவும் நாம் ஆக்கியிருக்கின்றோம் என்று ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, மேற்பட இந்த வசனத்திலே அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா உலகத்துல சிறந்தது எது? மனிதர்களுக்கு எத்தனையோ இருக்கலாம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறும் பொழுது அத்துன்யா மத்தா, உலகத்தில் உள்ள எல்லாமே சுகமான பொருட்கள் தான். உலகத்துல வாழக்கூடிய நாம் இருக்கக்கூடிய எல்லாமே, தண்ணீர், காற்று, நாம் வசிக்கக்கூடிய எல்லாமே A to Z எல்லாமே சுகம்தான். ஆனால் மத்தாயி துன்யா அல் மராத்து சாலிஹா, உலகத்துல சுகபோகமான பொருட்களிலே சிறந்தது அல் மராத்து சாலிஹா, நல்ல மனைவி. அப்ப நல்ல மனைவி நமக்கு கிடைத்து விட்டார் என்று சொன்னால் அல்லாஹு அக்பர், நற்பாக்கியம் பெற்றவர்கள். நம்மள யாருக்கெல்லாம் அல்லாஹ் நல்ல மனைவி கொடுத்திருக்கின்றானோ அவன் நன்றி செலுத்துவோம். யாருக்கெல்லாம் கொஞ்சம் குறைபாடுகள் ஏதாவது இருக்குன்னு சொன்னா அல்லாஹ்விட துஆ செய்வோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் கொடுத்தவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் நம்ம நன்றி செலுத்தணும். கொஞ்சம் ஏதாவது இருந்தாலும் அதை பொறுத்து கொண்டு போக வேண்டும். என்ன செய்யணும்? பொறுத்து கொண்டு போகணும். 10 மனைவி A to Z, என் மனைவி இடத்துல 10 சரியா இருக்குன்னு சொல்லி நம்ம விரும்பக்கூடாது. என் மனைவி கரெக்டா பர்ஃபெக்டா இருக்கணும், எனக்கு வாய்க்க மனைவி அப்படியே அருமையா இருக்கணும், அழகா இருக்கணும், அறிவா இருக்கணும், திறமையா இருக்கணும், எல்லாம் இருக்கணும், வசதியா இருக்கணும், எல்லா குணங்களும் இருக்கணும், தொழிலாளியா இருக்கணும், எல்லா இதுவும் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சு எல்லோருக்கும் அப்படி அமைஞ்சிருச்சு சொன்னா பாக்கியம், மாஷா அல்லாஹ். அப்படி அமைவது என்பது நற்பாக்கியம் என்பது. சிலர்கள் அல்ஹம்துலில்லாஹ், அதனால தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரி மனைவிமார்களுடைய தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயத்துல சொல்லும் பொழுது உனக்கு வரக்கூடிய மனைவி எவ்வாறு தேர்ந்தெடுப்பது நாங்க சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க? ஜமால், அழகு இருக்கான்னு பாருங்க சொன்னாங்க. முதல்ல அழகு. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது அழகு. ரெண்டாவது நசப், என்னது நசப், அதனால வம்சம், மால், பொருளாதாரம், நல்ல வசதி இருக்காங்க. இந்த 3. நான்காவதாக அத்தீன், நாங்க சொல்லிட்டு 4வது சொல்றாங்க மார்க்கப்பற்றுள்ள பெண்ணை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகை தேர்ந்தெடுங்கள் என்றோ, வசதியை தேர்ந்தெடுங்கள் என்றோ, வம்சத்தை பரம்பரை நல்ல அவங்க ஃபேமிலி பெரிய ஃபேமிலிங்க, நல்ல பெரிய ஃபேமிலி, இதெல்லாம் நான் சொல்லாம 3 சொல்லாமல் 4வதாக இருக்கக்கூடிய தீனை சொல்லி இருக்கின்றார்கள். ஃபத்ஃபிர் பிதாத்தி தீன் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறக்கூடிய விஷயத்திலிருந்து நாம் என்ன படிப்பினை பெற வேண்டும் சொன்னால், இந்த தீன் வந்துருச்சுன்னு சொன்னா இந்த உலகம் எல்லாமே வந்துடும். ஒரு பெண்ணுக்கு அழகு என்ன? தீன் தான். ஒரு பெண்ணுக்கு செல்வம் என்னது? தீன் தான். ஒரு பெண்ணுடைய வம்சம் தீன் தான். அந்த பெண் தொழுத இபாதத்தாக இருந்தான்னு சொன்னால் அழகும் கொடுத்துருவான், அறிவையும் கொடுத்துருவான், அல்லாஹ் செல்வத்தையும் கொடுத்துருவான். காரணம் என்னன்னு சொன்னால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அல் மராத்து சாலிஹாக்கு பேரு அந்த வசனத்தினுடைய
அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்கள் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்க. இப்ப நம்ம தொழுகிறோம், தீன்தாரியான பெண் இல்லைன்னு சொன்னா, வீட்டுல தொழுகலன்னு சொன்னா, நம்முடைய பிள்ளைகள் நாம் என்னத்தான் தொழுகு சொன்னாலும் அந்த பிள்ளைங்க தொழுகாது. அப்ப இபாதத்தான தீனான ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்துக் கொள்வது என்பது மார்க்கத்தினுடைய மிகப்பெரிய ஒரு சிறப்புக்குரியதாக இருக்கின்றது. ஹதரத் அஹ்மது இப்னு ஹம்பல் மதுஹப் 4 மதுஹபினுடைய இமாம் அவர் சொல்கின்றார்கள், நம்முடைய வாழ்க்கையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிறப்பான ஒரு வாழ்க்கை அல்லாஹ் கொடுத்திருந்தான். ஒன்றுக்கு 11 மனைவிமார்கள், 11 மனைவிமார்கள். அவர்கள் எல்லாம் சொல்லக்கூடிய வார்த்தை, என் கணவர் சிறந்த கணவர், பெரிய செல்வம் கொடுக்கல, கோடி ரூபாய் பணம் கொடுக்கல, வீடு வசதி கொடுக்கல, ஆனால் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நல்ல கணவர், ஹைரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்களில் சிறந்தவர் ஹைருக்கும் மின் அஹ்லி, உன் குடும்பத்தாரும் நல்லவரா இருக்கிறது. தன்னுடைய அவருடைய மனைவி சொல்லணும், என் கணவர் நல்ல கணவர்னு ஒரு மனித அந்த கணவருக்கு சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க சொன்னா அந்த கணவர் சிறந்தவர், அவர் சிறந்த நல்ல மனிதர் என்ற அர்த்தம். அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு வந்த இமாம்கள் ஹதரத் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகின்றார்கள், எனது மனைவி வாழ்க்கையிலே நான் எத்தனையோ கஷ்டங்களை அனுபவித்திருக்கின்றேன். 30 ஆண்டுகளாக என் மனைவி வாழ்ந்தார்கள். எனக்கு முன்னால் அவர்கள் இறந்து விட்டார்கள். ஆனால் அவருடைய இறந்ததிலிருந்து அன்று முதல் இன்று வரைக்கும் நான் அழுது கொண்டே இருக்கின்றேன். காரணம், எனக்கு என் மனைவிக்கு இருந்த அந்த அன்பு. ஒரு நாள் கூட அவர் என்னிடத்திலே கோபமாக பேசியது அல்ல, நானும் அவரிடத்திலே கோபமாக பேசியதும் அல்ல. எங்களுக்கு மத்தியிலே நல்ல நட்போடு இருந்தோம் என்று ஹதரத் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் 30 வருட வாழ்க்கையிலே எங்களுக்கு மத்தியில் எந்த ஒரு சண்டைகளும் வந்தது இல்லை என்று கூறுகின்றார்கள் தன்னுடைய கிதாபிலே. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அப்படிப்பட்ட நற்பாக்கியம் பெற்றவர்களாக அல்லாஹ் நம் அனைவரும் ஆக்கியல்வானாக. அப்படிப்பட்ட சாலிஹான மனைவி யாரெல்லாம் இளைஞர்களாக இருக்கக்கூடிய பெண் தேடிக்கொண்டு இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சாலிஹான மனைவியை கொடுப்பானாக. அல்லாஹு தஆலா யாருக்கெல்லாம் திருமணத்தை ஆகாமல் இருக்கின்றார்களோ சிறந்த பெண்ணை அமைத்து கொடுத்து வாழ்க்கையில சிறப்பாக ஆக்குவானாக என்ற துஆவையும் நான் சொல்கின்றேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்ததிலே நற்பாக்கியத்திலே இரண்டாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், வல் மஸ்கனுல் வாசிஅ, சிறந்த ஒரு விசாலமான வீடு. என்னது? விசாலமான வீடு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில விசாலமா இருந்ததே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவார்கள். ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய இல்லத்துல தொழுகும் பொழுது அவர் எப்படி இருந்தது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப குறுகிய இல்லம்தான். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது உம்மத்துக்கு சொல்லும் பொழுது இந்த உம்மத்துகள் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பி சொல்கின்றார்கள். விசாலமான வீடு இருப்பவர் பரக்கத் பொருந்தியவர், நற்பாக்கியசாலி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா வீடு உலகத்தில் நமக்கு இன்னைக்கு பெரிய பெரிய மனிதர்கள், சாதாரண மனிதர்கள், அனுதினம் உழைப்பாளிகள் எல்லோரும் ஒரு ஓய்வு என்று சொல்லும் பொழுது எங்க போய் ஓய்வு எடுப்போம்? வீட்டுக்கு தான். எங்க போய் ஓய்வு எடுப்போம்? வீட்டு இருக்கு. அந்த வீட்டு நல்ல வீடு இருக்கிறது, நல்ல ஒரு விசாலமான வீடு இருக்கிறது சொன்னால் அதில் அவருக்கு மன நிம்மதி கிடைக்கும். அதனால தான் சாலிகாவும் இருக்கணும், மராத்து சாலிகா நல்ல மனைவி இருக்கணும், விசாலமான வீடும் இருக்கணும். இந்த இரண்டாவது அவருக்கு கிடைக்கும் பொழுது அவர் நற்பாக்கியம் பெற்றவர்களாக ஆகின்றார் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். சரிங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீடு இல்லாதவர்களுக்கு அவருக்காக வேண்டி ஒரு முயற்சி செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள். பல்வேறு நபர்களுக்கு, சஹாபாக்களுக்கு வீடுகள் அமைத்து கொடுப்பது, அவர்களுக்காக வேண்டி உதவிகரமாக இருப்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருளாதாரத்தினுடைய விஷயத்திலே கவனத்தை எடுத்திருக்கின்றார்கள். பொருளாதாரம் இருக்கின்றது அல்லவா? இன்றைக்கு உலகளாவிய ரீதியில், உலக அளவில், ஒரு இந்தியா மட்டும் சொல்லல, தமிழ்நாடு மட்டும் இல்ல, உலகளாவிய ரீதியில பார்த்து சொன்னா முஸ்லிம்கள் 94% புள்ளி கணக்கின்படி வறுமை கோட்டில் இருக்காங்க. அல்லாஹ் 6% வசதி பணக்காரர்களாக, 94% கணக்கெடுத்து மீதி உள்ள எப்படின்னா ஏதோ அனுதினம்
தங்களுடைய தொழிலை, தங்களுடைய யாரிடத்தை வேலை செய்து கொண்டோ தங்களுடைய வருமானத்தை ஈட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். கணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகவாதி 5 பேரை கூறுகின்றார்கள். நரகவாதி இவனெல்லாம் யாருன்னு சொல்லும் பொழுது நரகவாதி, அந்த 5 பேர்கள் நரகவாதி என்று சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள். முதலாவதாக புத்திசாலியம். ஒரு புத்திசாலி இல்லாம தன்னை எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்திலையும் பெருசா இறங்காமல், எந்த ஒரு வியாபாரத்தில தொழில்துறையில வேலையை செய்யாமல் சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடிய, புத்திசாலியாக புத்தி கொடுத்திருக்கின்ற அல்லாஹ் அந்த புத்தியை யூஸ் பண்ணாமல் இருக்கக்கூடிய, எந்தவித சம்பாத்தியம் இல்லாம சம்பாதிக்காமல் எப்பொழுதும் யாரையாவது ஒருவரை பின்தொடர்ந்து கொண்டு இவர் கொடுப்பாரா அவர் கொடுப்பாரா அப்படின்னு சொல்லி யாரிடத்திலாவது அதாவது ஒட்டி இருக்கக்கூடிய இவர் நரகவாதி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். ஹதீஸிலே வருகின்றது, முஸ்லிமிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். ஹதரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், 5 பேர்கள் நரகவாதிகள். அதிலே முதலாவதாக அஹுனுனார் ஹம்ஸல் தஈஃபுன் லா பரஸலஹு அத்தீனு ஹும் தபஅலஹும். அவர்கள் யாரையாவது அண்டி பிழைத்துக் கொண்டே இருப்பார்கள். ஏன் காரணம் என்ன சொன்னா, கல்யாணம் என்ற வாழ்க்கை வரக்கூடாது, தனக்கு மனைவி எல்லாம் வேண்டாம், குடும்ப வாழ்க்கையெல்லாம் வேண்டாம், அந்த குடும்ப வாழ்க்கை வேணாம், அவருக்கு சம்பாதித்து கொடுக்க வேண்டும், மனைவிக்கு சம்பாதிக்க வேண்டும், பிள்ளைங்கன்னு வந்துட்டு அதுக்கு சம்பாதிக்க வேண்டும் என்று இருக்கக்கூடியவன் அவன் யாரு? நரகவாதி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வறுமை கண்டு ஏதாவது கண்டு திருமணம் செய்யாதவன் இதெல்லாம் அடங்குவார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். இரண்டாவதாக கூறுகின்றார்கள், மாலும் வல் காயின் அல்லது லா யக்ஃபா லஹு தமாவுன். பொருளை சம்பாதிக்கிறான், எந்த ஆசை எதையும் விட்டு வைக்கல, பொருள் பணம் அது இது பெண் விபச்சாரம் அது இது எல்லாவற்றையும் ஹராமு ஹலாலு, இது ஹலாலா ஹராமா, இந்த பணம் எப்படி வந்தது, எது எனக்கு தேவை பணம் தான் அப்படின்னு சொல்லி பணமே குறிக்கோளா கொண்டு இருக்கக்கூடிய அவனும் நரகவாதி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஆசையும் விட்டு வைக்காத மோசடிக்காரன், ஹாயின், மோசடி செய்வது எல்லாம் அது யாராந்த எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி சொத்துக்களை அபகரித்து கொண்டு சொத்துக்களை சேர்த்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு ஹாயின் அவன் நரகவாதி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். மூன்றாவதாக கூறுகின்றார்கள், காலையில நண்பனா இருப்பான், மாலையில் துரோகியாக இருப்பான். உங்களுக்குள்ளே இருந்து கொண்டு வாகுலுகும் உங்களுடைய குடும்பத்தார்களிடத்தில் இருந்து கொண்டு உங்களுடைய குடும்பத்தாரிடத்தில் அவன் நட்போடு இருந்து கொண்டு அவன் விபச்சாரம் செய்வான். நம்முடைய குடும்பத்தில் நல்லவனாக பழகி கொண்டு நம்மிடத்தில் நல்லவனாக பழகி கொண்டு நம்முடைய வீட்டு பெண்களிடத்திலே விபச்சாரம் செய்யக்கூடிய மோசடி, கிச்சன் வரைக்கும் என் நண்பன் என் ஃப்ரெண்டு அந்த துரோகி நரகவாதி. நல்ல நண்பன் என்று நினைத்து கொண்டு இருந்த இவனுக்கு துரோகம் செய்யக்கூடிய அவன் நரகவாதி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். நான்காவதாக கஞ்சன், ரொம்ப மோசமான கஞ்சன், எதற்கும் செலவு செய்யாதவன், குடும்பத்திற்கோ பக்கத்து யாருக்கும் செலவு செய்யாத மிக மகா கஞ்சன், இவனும் நரகவாதி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். ஐந்தாவதாக அசிங்கமான, எப்பொழுதும் அவனுடைய வார்த்தை பேச ஆரம்பித்தாலே கெட்ட வார்த்தைகளையும் அசிங்கமான வார்த்தைகளையும் அதிகமாக எப்பொழுதும் அதாவது திட்டக்கூடியவன், அதிகமாக எல்லோரையும் திட்டக்கூடியவன், அசிங்கமாக பேசக்கூடியவன் அவன் நரகவாதி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அல்லாஹ் இந்த 5ஐ விட்டும் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு வியாபாரத்தை கற்றுக் கொடுக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மிகப்பெரிய வியாபாரி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்த பிறகு ஒவ்வொரு சஹாபியோடு சேர்த்து வைக்கின்றார்கள். ஹதரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்களை சாத் இப்னு அபி ரபியா அவர்களோடு நண்பராக இணைக்கின்றார்கள். இந்த சாத் இப்னு அபி ரபியா என்பவர் வசதியானவர். உங்களுக்கு இருக்கக்கூடிய 2 வீடு, ஒரு வீடு இவருக்கு கொடுத்து விடுங்கள், இப்படியாக அவருக்கு உதவி செய்யுங்கள் என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நண்பர்களாக சேர்க்கின்றார்கள். ஹதரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள், உங்களுடைய சொத்துல எனக்கு எதுவும் வேண்டாம், எனக்கு கடைத்தெருவு மட்டும் காட்டி விடுங்கள், பஜார் மட்டும் எனக்கு எங்க இருக்குன்னு சொல்லுங்க. அங்க போறாங்க, அல்லாஹு அக்பர், தொட்டதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, தொட்டதெல்லாம் பொண்ணாகின்றது,
அதுபோல அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த வியாபாரம் செய்தாலும் அதிலே பல டாலர்களும் பல அந்த தீனார்களையும் திருகங்களையும் அல்லாஹ் கொடுத்தான். அல்லாஹ் அவர்களுக்கு 4 மனைவிமார்கள். சுபஹான் அல்லாஹ். எத்தனை மனைவிமார்கள்? 4 மனைவிமார்கள். அவர்கள் இறக்கும் தருவாயிலே அவர்கள் விட்டு சென்ற சொத்துக்கள் ஒவ்வொரு மனைவிமார்களுக்கும் அல்லாஹ் அக்பர் அவர்கள் 80,000 தங்க தீனார்கள். 80,000 இன்னைக்கெல்லாம் பல கோடி. ஒவ்வொரு மனைவிமார்களுக்கும் 80,000 ஏராளமான தங்க கட்டிகள். அவர்களுடைய அசையும் சொத்து அசையா சொத்துக்கள் கணக்கிட முடியாது அசையும் சொத்துக்கள். ஒட்டகத்திலே அவர்கள் விட்டு சென்ற ஒட்டகம் அவர்கள் 1,00,000க்கு மேற்பட்ட ஒட்டகங்கள். அல்லாஹ் அக்பர். 100,000 குதிரைகள். அல்லாஹ் அக்பர். 3,000 ஆடுகள். அவர்கள் இறக்கும் தருவாயிலே சாதாரண ஒன்றுமே இல்லாத ஒரு 100 தீனார் கூட திருகம் கூட இல்லை. மதீனாவுக்குள்ள போகும்பொழுது அல்லாஹ் அவர்களுடைய திறமை, மனிதர்கள் முயற்சி செய்தோம் சொன்ன அல்லாஹ் சொல்கின்றான், நீ முயற்சி செய்தாய் என்று சொன்னால் உனக்கு கொடுக்கப்படும். யார் முயற்சி செய்ய மஞ்சத் ஹதீஸ்ல வருகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், மஞ்சத்த வஜத. யார் முயற்சி செய்கின்றாரோ அவருக்கு வழங்கப்படும். சோம்பேறித்தனம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து. ஒரு வியாபாரம் செய்கின்றோம், அதுல கஷ்டங்கள் வரலாம், நஷ்டங்கள் வரலாம். ஆனால் அவைகளெல்லாம் சகித்து கொண்டு நம்முடைய வியாபாரத்தை நாம் மேலோங்கும் பொழுது இதுல மிக முக்கியமாக என்னவென்று சொன்னால், நாம் பிறருக்கு உதவி வேண்டும், அல்லாஹ் எனக்கு கொடுக்க வேண்டும் என்று நேர்மையோடு உண்மையோடு இருக்கும் பொழுது அல்லாஹ் அதிலே பரக்கத்து செய்கின்றான் என்பது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே வசதி வாய்ப்பு என்பது அதை தேடிக்கொள்வது, ஹலாலான முறையிலே தேடிக்கொள்வது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பி இருக்கின்றார்கள். சஹாபாக்களிலே வாகனங்கள் அடுத்ததாக 3ஆவதாக சொல்லும் பொழுது வல் மஸ்கனுல் வாசிஅ, விசாலமான வாகனம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களே ஹதரத் ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் வாகனம் போகல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது 2 தட்டு தட்டினாங்க. நபியினுடைய அந்த பரக்கத்தான கரம் பட்ட பிறகு அந்த வாகனம் போனது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த வாகனத்தை அந்த குதிரையை என்னிடத்தில் விட்டு விடுங்கள். சரி, விட்டு விடுகின்றேன் யா ரசூலல்லாஹ், எனக்கு இப்பொழுதுதான் திருமணம் ஆனது அப்படி கேட்கும் பொழுது, அப்படியா, திருமணம் கன்னி பெண்களை திருமணம் செஞ்சீங்களா, கன்னி பெண்ணை திருமணம் செய்தீங்களா, அல்லது திருமணம் ஆனவர்களை திருமணம் செய்தீங்களா? இல்லை யா ரசூலல்லாஹ், என் தந்தை அவருக்கு ஏற்கனவே திருமணம் ஆகி அதிலே பிள்ளைகள்லாம் இருக்கின்றார்கள், அந்த பிள்ளைகளை நான் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் நான் என்ன செய்திருக்கின்றேன், குடும்பத்தில் பெண்கள் இல்லாதனால ஒரு மூத்த பெண்ணை திருமணம் செய்திருக்கின்றேன் என்று அந்த சஹாபி சொல்கின்றார். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு கனிமத்தினுடைய பொருட்களிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வாகனத்தை வாங்குவதா சொன்ன அந்த பணத்தையும் கொடுத்து, அந்த வாகனத்தை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள், அதோடு சேர்த்து வேறொரு வாகனத்தை கொடுக்கின்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப குதிரை போன்ற இன்றைக்கு வாகனம், காரு, ஒரு மனிதன வாகனம், வண்டி வைத்திருக்கிறார் சொன்னால் அது தன்னுடைய தேவைக்காக வேண்டி, அந்த தேவை என்பது அதற்காக வேண்டி செலவு செய்வது நன்மை தான். தொழுகைக்காக வேண்டி வருகின்றோம், நம்முடைய வியாபாரத்துக்காக செல்கின்றோம், எல்லாவற்றையும் ஒரு முஸ்லீம் ₹1 அல்லாஹ்வுக்காக நம்முடைய குடும்பத்திற்காக எல்லாவற்றுக்கும் செலவு செய்வது அதை அல்லாஹ் நன்மையாக வைத்திருக்கின்றான். அந்த வாகனம் என்பது விபத்து ஏற்படுத்தாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது அந்த வாகனம் என்பது என்னது, அது விபத்து ஏற்படுத்தாத வாகனம், விபத்து ஏற்படுத்தக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு சஹாபிக்கு, யா ரசூலல்லாஹ், எனக்கு வாகனம் பயணிக்க முடியவில்லை என்று சொல்கின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்காக துஆ செய்கின்றார்கள், அல்லாஹ் உமக்கு என்ன செய்வானாக, அந்த வாகனத்தில் இருக்கக்கூடிய உறுதியை தருவானாக, அவருக்கு அந்த குதிரையில பயணம் செய்யும் பொழுது ஸ்ட்ராங்கா இருக்க முடியும், கீழே விழுந்துருவாரு. அப்ப அவர் துஆ செய்வதாக பெருமானார் சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் துஆ செய்கின்றார். அடுத்ததாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வல் ஜாரு ஸாலிஹ், பக்கத்து வீட்டுக்காரர். இன்னைக்கு நிறைய பேருக்கு எல்லாம் அமைஞ்சிரும், பக்கத்து வீட்டுக்காரருக்கு கொஞ்சம் அமையலைன்னா மோசமாயிரும், அவங்க தண்ணி நம்ம வீட்டுக்கு வருவாங்க. அப்படிதான் முற்காலத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல, பழங்கால முற்காலத்துல 2 பேர் ஒரு வசதியான ஒரு வீடு வச்சு அவர் நாய் வளர்த்துட்டு இருந்தார் அவர் வீட்டுல. இவர் தன்னுடைய வீட்டுல விவசாயி ஆடு வளர்த்துட்டு இருந்தாரு. அவருடைய வீட்டினுடைய நாய் அவுத்து விட்டா என்ன ஆகும், அவிழ்த்து விட்ட பிறகு இவருடைய வீட்டினுடைய ஆடு கடிச்சா அதை அடக்கம் செய்வதாவே இவருக்கு பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு போய் சொல்லும் போது,
உன் வீட்டுல ஆடு பாதுகாப்பா வச்சுங்க, நான் என்ன பண்றது, நானும் என் நாயை கட்டி போட முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு என்னடா அது இப்படி நமக்கு தீர்வே இல்லாம இருக்கு, இதுக்கு என்னத்தான் செய்யலாம், இதற்கு என்னத்தான் செய்யலாம்னு சொல்லி இருக்கும் பொழுது, அப்பொழுது அங்கே இருந்து இருக்கக்கூடிய அன்றைய நேரத்திலே ஒரு ஞான இடத்துல இறைநேசர் இடத்துல போயிட்டு இது போல பிரச்சனை இருக்கு, நான் அந்த பிரச்சனையை என்ன தீர்க்கவே முடியல, என் பக்கத்து வீட்டுக்காரிடம் எனக்கு சண்டை அதிகமா வருது, என்ன செய்யலாம், ஒரு ஆலோசனை சொல்கின்றார். அந்த நாய் வைத்திருந்தார் அல்லவா, அவருடைய இல்லத்தில் அவருடைய மகனுக்கு விசேஷம் வருது, கல்யாண வைபவங்கள் வருது. அந்த நேரத்தில் இவர் என்ன செய்கின்றார், ஒரு பெண் ஆட்டுக்குட்டி எடுத்துட்டு போய் அவருடைய இல்லத்துல போயிட்டு, உங்களுடைய மகனுடைய கல்யாணத்தினோட அன்பளிப்பாக இந்த ஆட்டை வைத்துக் கொள்ளுங்கள் சொன்ன உடனே அவருக்கு ஆச்சரியமா போச்சு. என்னப்பா உன்ட்ட நம்ம சண்டை போட்டே இருந்தேன், தினமும் உன்ட்ட சண்டை இருந்தது, நீ போய் எனக்கு ஆடு கொடுக்குறியா, சந்தோஷமா அவர் வாங்கிக்கிறாரு. வாங்கிட்டு இந்த ஆலோசனை தான், ஆடு கொடுத்தோட என்ன ஆகுது, அந்த ஆட்டுக்குட்டி வளர்க்கணுமா இல்லையா, அப்ப நாய் கடிக்காம இருக்கணுமா இல்லையா, அந்த நாய் கட்டி போட்டாரு. நாய் என்ன செஞ்சுட்டாரு, அவரு கட்டி போட்டாரு. இவருக்கு ஆடு பிரச்சனை, ஒரு ஆடு கூட கடிக்காம அல்லாஹ் என்ன செய்து விட்டான், பாதுகாத்து விட்டான். அவருடைய அந்த நாய் என்ன செய்து விட்டார், தன்னுடைய ஆடு அவர் அன்பளிப்பா கொடுத்த ஆட்டை வளர்க்கணுமா இல்லையா, பராமரிக்கணுமா இல்லையா, எனவே என்ன செய்தார், அந்த நாயை கட்டி போட்டு பாதுகாப்பா அந்த ஆட்டையும் வளர்த்தாரு. இவருக்கு பிரச்சனை இல்லாம போச்சு. இங்க என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போகணும், விடாப்பிடியா இருக்கக்கூடாது சொன்ன. அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நம்ம கொஞ்சம் சாம்பார் வச்சிரோம், இன்னைக்கு பிரியாணி தாச்சோறு இதை ஆக்கணும் சொன்னா பக்கத்து வீட்டும் கொடுக்கணும், பக்கத்து வீட்டு அக்கத்து வீட்டு கொடுக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பளிப்பு கொடுத்து பழகுங்கள். அவர் கொடுக்க மாட்டார், நான் ஏன் கொடுக்கணும் அப்படிலாம் இருக்கக்கூடாது, நம்ம கொடுப்போம். நம்ம கொடுக்கும்போது அல்லாஹ் அவருடைய உள்ளத்துல என்ன செய்வான், இறக்க குணத்தை போடுவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்க சால்னா வைத்தீங்க சொன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதிகப்படியா வைங்க, அப்போதான் பக்கத்து வீட்டுக்கு கொடுக்கலாம், நீங்க கொஞ்சம் கம்மியா வச்சுட்டு அப்படிலாம் இருக்காதீங்க சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உபதேசம் செய்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்து வீட்டுக்காரனுடைய உரிமை எந்த அளவுக்கு பாதுகாக்க வேண்டும், அவருடைய உரிமை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்லாம் வராசத் சொத்து இருக்கே இல்லையா, சொத்து உரிமையில அவருக்கு பங்கு வந்துருமோ அப்படின்னு அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி சொன்னார்கள். ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரோட நம்ம எப்பொழுதும் அன்போடு இருக்க வேண்டும். இந்த 4 அல்லாஹ் நம் அனைவர்களுக்கு சிறப்பாக ஆக்கிடுவானாக. முதலாவது என்ன, அல் மராத்து சாலிஹா, நல்ல மனைவி, நல்ல மனைவி. 2வது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல் மஸ்கனுல் வாசியா, விசாலமான வீடு, விசாலமான வீடு. வல் ஜாரு சாலிஹ், பக்கத்து வீட்டுக்கார் நல்லவர், நல்ல சாலிஹானவர். 4வதாக என்ன சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒல் மர்கபுல் ஹனிய, நல்ல வாகனங்கள். இந்த 4ம் ஒரு மனிதருக்கு சிறப்பாக அமைந்து விட்டது சொன்னால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவர் அஸ்ஸஆதா, நறுபாக்கியம் பெற்றவர் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டியிருக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த 4 அடைந்தவர்களுக்கு அல்லாஹ் மென்மேலும் சிறப்பை தருவானாக. இந்த 4 ஏதாவது குறை உள்ளவர்களுக்கு அல்லாஹ் நிறைவாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. அல்லாஹு தாலாவிடத்தான் கேட்கணும். நம்மளுடைய முயற்சி, நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள், நாம் எடுக்கக்கூடிய அந்த விஷயத்திலே பொருளாதார விஷயமாக இருக்கட்டும், நம்முடைய குடும்பங்களை அமைத்துக் கொள்வதாக இருக்கட்டும், நம்முடைய பிள்ளைக்கு திருமணம் செய்து வைப்பதிலும் சரி, எல்லாவற்றிலும் கொஞ்சம் கவனித்து மார்க்கத்தையும் நம்முடைய எல்லாவற்றையும் கவனித்து நாம் செய்யும் பொழுது அல்லாஹு தஆலா அதில் சிறப்பாக ஆக்குவான் இன்ஷா அல்லாஹ். இந்த 4ஐயும் அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கு சிறப்பாக அல்லாஹ் ஆக்கிடுவானாக. அல்லாஹ் கொடுத்த அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக, வஅம்மா பி நிஅமத்தி ரப்பிக ஃபஹதீஸ், அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அருட்கொடைகளுக்கு என்ன செய்யுங்கள், அதை நன்றியோடு நடங்கள், சொல்லி காட்டுங்கள் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான். எனவே இருப்பதை கொண்டு நாம் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக துஆ செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலாவிடத்தில் வைன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக, நீங்கள் எனக்கு நன்றி செலுத்துவீர்கள் சொன்னால் நான் உங்களுக்கு கொடுப்பேன். நன்றி செலுத்தாமல் அல்லாஹ் எனக்கு என்ன கொடுத்தறான்னு நினைக்க கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், அல்லாஹ் குறைவாக கொடுத்திருந்தாலும் அதை மனதில் நிறைவாக நினைக்கும் பொழுது அல்லாஹ் என்ன செய்கின்றான், அதிகப்படுத்துகின்றான். அல்லாஹ் குறைவாக தான் கொடுத்திருப்பான், ஆனால் அதை கொண்டு நிறைவாக நினைத்தார் சொன்னால் அதை அல்லாஹு தஆலா அவருக்கு இன்னும் அதிகப்படுகின்றான். ஷக்கர்துல் அஸீதன்னு இருக்கல. 2வது அல்லாஹ் கொடுத்த அருட்கொடைகளுக்கு நன்றியோட. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது இறைச்சி சாப்பிட்டார்கள் சொன்னால் உடனடியாக அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தும் விதமாக தொழுகுவார்கள். அதுதான் நன்றி. 5 கால தொழுகை, தஹஜ்ஜத் எல்லாம் கடந்து
அதிகப்படியான நஃபீல்களை அல்லாஹ்வுக்காக வேண்டி நம்முடைய அமல்களை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டாம். நம்முடைய வாழ்க்கையில அல்லாஹ் சிறப்பாக அல்லாஹ் ஆக்கியல்வானாக. எல்லாவித வளங்களையும் நலங்களையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கு தந்து அருள் புரிவானாக. அதிகமாக தொழுகையின் பக்கம் வரக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ஆக்கியல்வானாக. தொழுகை கொண்டு தான் வெற்றி. தொழுகை இல்லைன்னு சொன்னா வெற்றி இல்லை. இந்த 4 கிடைக்குன்னு சொன்னா ஒரு மனிதர் தொழுக வேண்டும். அல்லாஹ் சொல்கின்றான் அல்லவா, யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ, தொழுகைக்கு வாருங்கள். தொழுகின் பக்கம் அழைக்கப்பட்டால், ஜும்மாவின் பக்கம் அழைக்கப்பட்டால் வந்து விடுங்கள். ஃபைதா குதியத்திஸ் ஸலா, தொழுகை முடிக்கப்பட்டு விட்டால் ஃபந்தஷிரு ஃபில் ஆல், நீங்கள் பூமியிலே சென்று உங்களுடைய வருமானத்தை தேடிக்கொள்ளுங்கள். ஃபந்தஷிரு, பரவி விடுங்கள். வபதகு மின் ஃபضலில்லாஹ், அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய மேல்மிச்சமான அருட்கொடைகளை தேடி நீங்கள் ஹலாலான வழிமுறைகளை ஈட்டிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான். அப்படிப்பட்ட நற்பாக்கியம் பெற்றவர்களாக நல்லோர்களாக அல்லாஹ் கேள்வானாக. ஐங்கால தொழுகையும் தஹஜ்ஜத் தொழுகையும் மற்ற இதர அமலிகள் செய்யக்கூடிய பாக்கியங்கள் பெற்றவர்களாகவும் அல்லாஹ் தஆலா அனைவர்களுக்கும் எல்லாவித அருட்கொடைகளும் தந்து அருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.